இலங்கையிலிருந்து ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவுக்கு போன ஒரு 3 யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர்கள் அங்க உள்ள ஒரு ஆயுத கும்பலால் கடத்தப்பட்ட சம்பவம். 90,000 அமெரிக்க டாலர், கிட்டத்தட்ட 3 கோடியே 3 லட்சத்துக்கு கிட்ட இலங்கை பெறுமதியில வரும். வணக்கம். இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து கனடா போகிற நோக்கத்துக்காக இலங்கையிலிருந்து ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவுக்கு போன ஒரு 3 யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர்கள் அங்க உள்ள ஒரு ஆயுத கும்பலால் கடத்தப்பட்ட சம்பவம் சர்வதேச மட்டத்துல ஒரு பெரிய பேசுபொருளாவே வந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா, இந்த நபர்கள் 3 பேரையும் அங்க உள்ள ஒரு ஆயுத கும்பல் கடத்தி 90,000 அமெரிக்க டாலர், கிட்டத்தட்ட 3 கோடியே 3 லட்சத்துக்கு கிட்ட இலங்கை பெறுமதியில வரும். ஸோ அந்த காசு வந்து ரென்சம், அதாவது அவர்களை கடத்தி வச்சுட்டு கப்பமா கேட்டிருக்கிறேன். இந்த தகவல் வந்துட்டு பெரிய ஒரு அதிர்ச்சியா கிடைச்சிருக்கு. எங்கள்ல கன பேர் வந்துட்டு வெளிநாடுக்கு போகணும், வெளிநாடுக்கு போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த வகையில இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர்கள் ஆப்பிரிக்கா நாடு, அதுவும் குறிப்பா எத்தியோப்பியா என்ற நாடு. ஸோ இந்த நாடு வந்துட்டு சோமாலியாவுக்கு பக்கத்துல இருக்கிறா. இதுல வரைபடம் போடுறேன். மேல பாத்தீங்கன்னா சோமாலியா, எத்தியோப்பியாவுக்கு மேல வந்துட்டு எரித்திரியாண்ட இன்னொரு நாடு இருக்கு, கீழே கென்னியாண்ட இன்னொரு நாடு இருக்கு, உகண்டா, சூடான், இப்படியான நாடுகள் சூழப்பட்ட நாடு. குறிப்பா சோமாலியாவுக்கு பக்கத்துல இருக்கு. சோமாலியானாலே உங்களுக்கு தெரியும், கடல் கொள்ளையர்கள் எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ எத்தியோப்பியா வந்துட்டு களவு, இப்படியான விஷயங்களுக்கு ஒரு பேர் போன நாடுன்னு சொல்லலாம். அதிகளவான டூரிஸ்டுமே விரும்பி போறாங்க. ஸோ எங்களை கனவேர் வந்துட்டு தரைவழி மார்க்கமா போகலாம்னு சொல்லிட்டு கென்னியா இப்படியான நாடுகளுக்கு டூரிஸ்ட் விசா வந்துட்டு அங்கிருந்து வேற நாடுகளுக்கு போறதுக்காக போறது வளமை. இப்படி கிழக்க நாடுகள்ல இருந்து போயிடும். ஸோ இருந்தாலுமே இந்த நபர்கள் 3 பேருமே கனடா போற நோக்கத்துக்காக போயிருக்கிறார். போன இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த 3 இலங்கையர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா 2026 மே 23ஆம் தேதிக்கு வந்து எத்தியோப்பியாக்குள்ள போயிருக்கணும். எத்தியோப்பியா நாட்டு ஊடகத்துல சொல்லப்பட்ட விஷயம், அவர்கள் வந்து எத்தியோப்பியாவுக்கு வேலை நிமித்தம் வந்ததா அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இலங்கை வெளியுறவு அமைச்சு வந்து சொல்லி இருக்குது, இவர்கள் வந்து கனடா போற நோக்கத்துக்காக இங்கே இருந்து போயிருக்கணும் என்ற தகவலை வந்துட்டு சொல்லியிருக்கணும். நான் வந்துட்டு எத்தியோப்பியாவுக்கு போயிருக்கிறேன். ஸோ போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனாக்கள்ல ஃபோன் இல்லாட்டிக்கு நீங்கள் பர்ஸ் வச்சுருந்தா எல்லாமே வந்துட்டு களவெட்டினோம். ஸோ தமிழ் ட்ரெக்கர் புவனியன்னா நீங்கள் ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு சர்வசாதாரணமாக களவுகள் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி அங்கே போன எல்லாருமே சொல்லியிருப்பினோம். ஸோ நானுமே வந்துட்டு கென்னியான்ற நாட்டிலேருந்து எத்தியோப்பியாவுக்கு தரைவழி மார்க்கமாக நான் பயணம் செய்து போயிருக்கேன். போன முதலாவது நாளே என்னுடைய பேக் வந்து களவாடப்பட்டது. எத்தியோப்பியாக்குள்ளே போயிட்டு பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கால ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு செக் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து எங்களோட பேக் எல்லாமே நார்மலாக செக் பண்ணணும். அதுக்கு நாங்கள் பஸ்ஸில் இருந்து கீழே இறங்க வேணும். இறங்கினோடனே பேக்கெல்லாம் செக் பண்ணி என்ன சாமான் வச்சுருக்கிறீங்க, கேமராவை, லேப்டாப் சொல்லி எல்லாமே கேட்பீங்க. கேட்ட பிறகு நாங்கள் இந்தியாவில் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ண வேணும் பஸ்ஸுக்காக. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை பஸ்காரங்கள் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லணும். குறிப்பாக என்னையும் இந்த சீனாக்களையும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வெயிட் பண்ணிக்க அவர் வந்து சொன்னார், உங்களோட பேக் அங்கே செக் பாயிண்டில் மறைச்சி வச்சுருக்காங்க, போய் எடுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் போய் அங்கே பார்க்கல, பேக் இல்லை, ஒரு ஆளுண்ட பேக் மட்டும்தான் இருந்தது. ஒரு ஆளுண்ட பேக்கை கொண்டு பஸ்காரங்கள் எங்களை விட்டுட்டுமே ஓடிட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் போர்டர் மாதிரி ஒன்று இருந்தால் அதில் செக் பண்ணினவங்க எங்களை ரக்கி செக் பண்ணின உடனே எங்களோட பேக் எல்லாம் வெளியால் போட்டுட்டு பஸ்காரங்களை ஓடிட்டாங்க. இப்போ பஸ்காரனை தேடி போய் கொண்டிருக்கிறோம். யா பயங்கர தூரம் போயிட்டாங்க. வந்த முதல் நாளே சம்பவம் எத்தியோப்பியாவில். ஸோ இப்படி எக்கச்சக்கமான பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிற நாடு தான் எத்தியோப்பியா. 2026 மே 3ஆம் தேதி அடிஸ் அபாபா ஏர்போர்ட், அதாவது எத்தியோப்பியாவுடைய தலைநகரத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போய் இறங்கின ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு அவர்களுடைய தொடர்பு எதுவுமே கிடைக்கலைன்னு சொல்லி உறவினர்கள் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு பிறகு அந்த உறவினர்களுக்கு வந்துட்டு கப்பம் கோரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதியில் 3 கோடி 3 லட்சம் 90,000 அமெரிக்க டாலர்கள் கப்பம் கோரி அவர்களுக்கு உறவினர்களுக்கு போன் அழைப்பு வந்திருக்கு. இதை வந்துட்டு செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பின்புலமாக இருந்து செய்தது பாகிஸ்தானியர்களும் எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த உள்ளூர் ஆக்கள் தான் இதை வந்துட்டு திட்டமிட்டு அவர்களை கடத்தினு சொல்லி ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நான் என்னத்துக்காக இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன்னு சொன்னா, நீங்க தரைவழி மார்க்கமா
இப்படியான சட்டபூர்வமற்ற முறையில் டூரிஸ்ட் விசா வச்சுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யறதுன்றது இப்போதைய சூழ்நிலையில வந்துட்டு அது மிக பயங்கரமான விஷயங்கள். நான் கூட 2 வருஷத்துக்கு முன்னர் கென்யாவுக்கு பயணம் செய்திருந்தேன் பயண காணொலிகள் எடுக்கிறதுக்கு. அங்க நான் எங்களுடைய இலங்கை ஆட்கள் எல்லாருமே சந்திச்ச இடத்துல அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியான கஷ்டமா இருந்தது. ஏன்னா பல மாதங்களாக கென்யா நாட்டுல ஒரு வீடு, சின்ன வீடு, அதுக்குள்ள ஒரு 50-60 பேர் எங்களோட இலங்கை தமிழ் பேசுற மக்களை நான் சந்திச்சேன்னா அதுல பல பேர் வந்துட்டு என்னோட நேரடியா இப்பவுமே தொடர்பில் இருக்கணும். அதுல சில பேர் வந்துட்டு வேற நாடுகளுக்கு போயிருந்தாலும் சிலர் திரும்ப எங்களோட சொந்த நாட்டுக்கு திருப்பி வர்ற மாதிரி இருந்தது. அதிகளவான பணத்தொகையை டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு அங்கே தங்கி அடுத்தடுத்த நாடுகளுக்கு போகிறதுக்கு கொடுத்து ஏமாந்தாக்கள் இப்போ வரைக்குமே என்கிட்ட சொல்கிற விஷயங்கள், இப்படி போய் நம்பி ஏமாந்துட்டோம் என்ற விஷயங்கள் இப்போ வரைக்குமே நடக்குது. 1-2 பேர் அங்கால தாண்டி போயிருந்தாலுமே எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துட்டு அதிகளவான பணத்தை செலவிட்டு ஏமாந்து போனதான் கடைசியாக அதில் கிடைக்கப்பட்ட உண்மைன்னு தான் சொல்ல. இவர்கள் கடத்தப்பட்ட பிறகு மே 26ஆம் தேதி எத்தியோப்பியாவில் போலேன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலே என்ற இடத்துலயே வந்துட்டு எங்களுடைய தமிழ் ட்ரெக்கரான ஃபோனே களவு போனது. அந்த போலே என்ற ரோட்ல நான் போயிருக்கிறேன். அந்த இடத்துல ட்ரிக்ஸா வந்துட்டு ஃபோன் எல்லாமே களவெடுப்பினும். எப்படின்னு சொன்னா, ஒரு ஆள் வந்துட்டு என்னோட இந்த ஹாஸ்டல்ல இருந்து ஒரு கனடியன் ஒரு ஆளுக்குமே ஃபோன் களவு போனது. 3 பேர் வேணும். ஒரு ஆள் வந்துட்டு உங்களோட கவனத்தை திசை திருப்புவார், இஞ்சாலி பக்கத்துல தட்டுற மாதிரி தட்டி, இல்லாட்டிக்கு உங்களோட ஏதாவது ஒரு சண்டைக்கு வர்ற மாதிரி நினைக்க. இன்னொரு ஆள் வந்துட்டு உங்களோட ஃபோனை நோட் பண்ணி களவெடுத்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் பண்ணி எல்லாமே களவுகள் நடக்கிறது வளமை. மற்றது அங்க வந்துட்டு பழங்குடியினர் இருக்கு. நம்ம ஒரு பழங்குடியினர் ட்ரைபல் மக்கள்னு சொல்லிடும். அவரும் வந்துட்டு ஆயுத கலாச்சாரம் இருக்கு. ஒரு அங்க மாடுகள் யார் அதிகளவா வச்சிருக்கணுமோ அதுதான் அந்த நாட்டை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் செல்வாக்கான ஆட்கள் மாதிரி. ஸோ இனக்குழுக்களுக்கு இடையிலேயே இந்த மாடுகள் வேற இதுகளுக்காக ஆயுதங்களால சண்டை பிடிக்கணும். ஸோ நான் போன இடத்துல ஓமோவலின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலயுமே அதிகளவான ஆயுதங்கள் எல்லாமே பயன்படுத்துறது வளமை. ஸோ இந்த ஆட்கள் வந்து கடத்தி வைக்கப்பட்ட பகுதியுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரோமியோன்ற ஒரு பகுதி இருக்கு. ஒரோமியோவில் ஷெஷாமின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஷெஷாமி தான் அந்த இடத்துலதான் கடத்தப்பட்டு வச்சிருக்கிறேன். ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் பயங்கரமான பகுதிகள். கடத்தப்பட்ட பிறகு இலங்கை தூதரகமும் எத்தியோப்பியா நாட்டு போலீஸும் சேர்ந்து இங்க வந்து தேடுதல் வேட்டை நடத்தி இந்த இலங்கையர் 3 பேருமே வந்துட்டு காப்பாற்றி எடுத்திருக்கிறேன். 4 பாகிஸ்தான் நாட்டவர்களும் 2 எத்தியோப்பிய நாட்டவர்களும் தான் சேர்ந்து இந்த 3 இலங்கையர்களுமே வந்துட்டு கடத்தி வச்சிருந்தது. அதே நேரத்துல பிலிப்பைன்ஸ் நாட்டுல இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய நிலநடுக்கமும் வந்திருக்குது. ஸோ அந்த விஷயமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஜூன் 8, 2026 இன்றைக்கு வந்து பெரிய அளவான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 30 பேர் வந்து இறந்திருக்கணும். 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டு காயமடைந்திருக்கணும்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்குது. 7.8 மேக்னிடியூட் நிலநடுக்கத்துல 10,000க்கும் அதிகமான நில குடியிருப்புகள் எல்லாமே சேதமடைந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த காட்சியை தான் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. Oh my god! Ay, sa wait lang! Oh shit! Hala, mga bata sa 4th floor! Mga bata sa 4th floor! Ang mga bata sa 4th floor! Oh my god! Wala nila na kuan. Hala, shit. Hala, shit. Sa mga bata, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு இந்த சேனல்ல நான் உங்களுக்கு அப்டேட் மாதிரி தருவேன். ஸோ இதே மாதிரி கணக்க விஷயங்களை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ற மாதிரியா தான் இந்த சேனல்ல இனிமேல் வீடியோக்கு வரும். நாங்கள் பாட்காஸ்ட் மாதிரி இந்த சேனல்ல வீடியோ செய்வோம். அதே மாதிரி போயிட்டு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்போம். இந்த மாதிரியான வீடியோக்கள் இந்த சேனல்ல தொடர்ச்சியா வந்து கொள்ளும்.